ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்ன வரிசை இங்கே ஒரே சாமிகளாக இருக்காங்கன்னா இவங்களாம் நித்திய பூஜையில் இருக்க சுவாமி. இன்றைக்கி இவங்கள பார்க்குற கிடையாது வீடியோ. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா மாசி மகம் பௌர்ணமி இந்த ரெண்டும் இணைந்த நாள். நேத்தி பார்த்திங்கன்னா 12 மாசி மகம் 13 பௌர்ணமி. நேத்தி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ண முடியல. யாருக்குன்னா நம்ம மதுரைக்கரசி மதுராபுரி மீனாட்சிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சேன் நேத்தி, ஆனால் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 1 o'clock மேலே தான் ஸ்கூல். 1 to 5 தான் இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால. அதனால் காலையில் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். யார் யாருக்குன்னா மதுரைக்கரசி மீனாட்சி, அப்புறம் சொக்கநாதருக்கும் நந்திக்கும். சொக்கநாதர் யாருன்னா சிவலிங்கம் நான் வச்சுருக்கேன். அவர் சிவராத்திரியில் நீங்கள் பார்த்த இந்த பெரிய சிவன் தான். இல்லைன்னா நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யாருன்னா மதுரைக்கரசி மீனாட்சியோட பௌர்ணமிக்கு பௌர்ணமி எங்கள் வாசினிக்கும் அபிஷேகமும் அலங்காரமும் உண்டு. இவளுக்கும் அபிஷேகமும் அலங்காரமும் அன்றைக்கி உண்டு. சிவராத்திரிலாம் வந்தனால இவளை காமிச்சேன். அதை விட்டா அம்பாலோட ஜென்ம நட்சத்திரம் காமிச்சிட்டேன். நிறைய தடவை காமிச்சிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அது இல்லாமல் பௌர்ணமிக்கு பௌர்ணமி வருவா. ஆனால் மாதத்துக்கு ஒன்று தான் நான் பிளான் பண்ணது. ஆனால் இப்போ ரொம்ப நிறையா போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம மதுரைக்கரசி மீனாட்சியோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னையோட வஸ்திரம் பார்த்திங்கன்னா எல்லோவில் மெரூன் கலர் சாரீ, தாலி, ஒட்டியானம். இங்கே இருக்கிற இந்த பதக்கத்துக்கு பேர் பொட்டுக்காரி பதக்கம்னு சொல்லுவாங்க. மதுரையில் தங்கத்தில் இருக்கிறது ராணி வேலுநாச்சியாரால் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கொடுக்கப்பட்ட பதக்கம் தான் இந்த பொட்டுக்காரி பதக்கம். நெக்ஸ்ட்டு திருமுகம். இதில் அரஹஜா புட்டு வைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கனால கருப்பு மெழுகில் புட்டு வச்சு, மூக்குத்தியும் மதுரையில் இப்படி தான் மூக்குக்கு மேலே தான் போடுவாங்க, கீழே போட மாட்டாங்க. ஆனால் அதை போட்டு சைடில் தோடு போட்டிருக்கேன். அந்த ஆர்கே எப்போயும் அம்பாளுக்கு போகிற அந்த கண்ணப்பத்திரம் கிடைக்கல எனக்கு, அதை வாங்கிக்கணும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே. அடுத்து கிரீடம். இது நம்ம இதில் கிரீடம்னு சொல்லுவோம். ஆனால் மதுரை ஸ்டைலில் சொல்லணும்னா திலக கிரீடம் தான். இந்த கிரீடத்தை நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு திருவாச்சி. அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, அந்த திருவாச்சி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ சரம். நெக்ஸ்ட்டு சாமந்திப்பூ, குட்டி பாப்பானால குட்டியாக. இது இல்லாமல் அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு வருஷம் அபிஷேகம் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த வருஷம் எனக்கு டைம் இல்லாதனால தண்ணி மட்டும் கலச தண்ணி தெளித்து அவளுக்கு மாசி மகத்தோட அலங்காரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே இன்றைக்கி அம்பாள் பச்சை பட்டு உடுத்தி இருக்கா. நான் உங்களுக்கு லைட் போட்டு காட்டுறேன். ஏற்றிங்கன்னா இன்றைக்கி பச்சை பட்டு உடுத்தி அம்பாள் இருக்கா. ஏன்னா அந்த சால்வை தான் நான் இப்போ கட்டிகிட்ருக்கேன். அதனால் அது போட்டு மாங்காய் மாலை, அப்புறம் இவளோட ஸ்பெசிஃபிக் டாலர், தாலி, அப்புறம் கர்ணபத்திரம், அப்புறம் மேலே கிரீடம். எனக்கு கிரீடத்தை விட இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் ஒரு சந்திரபிரபா. நெக்ஸ்ட்டு இது கஜலட்சுமி ஒட்டியானம். அடுத்து பாசாங்குச, அப்புறம் கீழே திருப்பாதம், கை இங்கே இருக்கிறது கையை வச்சுருக்கேன். அதேமாதிரி பொட்டு பார்த்திங்கன்னா எப்படி வைப்பேன்னா மேலே ஒரு பட்டை, அடுத்து ஒரு ரவுண்டு போட்டு, புல்லக்கு, மூக்குத்தி. இதுதான் நான் போய் வைக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் 2 அம்பாளோட அலங்காரத்தையுமே. அவள் மதுரைக்கரசி மீனாட்சி, அகிலாண்டவல்லி, 2 பேரோட அலங்காரத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 அலங்காரமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாத்திலிருந்து என்னோட பாய்.